அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம் பிறக்க இருக்கிறதுங்க. இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்த போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இருந்தாலும் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய பயணங்கள் இல்லை எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடை தாமதங்கள் உருவாகலாம். அடிக்கடி பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க, வீண்பழி நீங்க பெறுவீங்க, சில்லறை சண்டைகள் அனைத்துமே சரியாகும். குடும்பத்தில் அமைதி குறையலாம், இருந்தாலும் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் அனைத்துமே கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல நீங்க பின்வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா வகைகள்லையும் ஓரளவுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. அனுகூலமான பலன்களும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. பணவரத்து அதிகரிக்கும், எதிர்ப்புகள் விலகும், நண்பர்கள் மூலமா உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகமும் இருக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும், பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறுவாங்க. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மை நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவாங்க. சகாக்கள் மத்தியில ஆதரவும் பெருகுங்க. வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். இந்த காலம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அப்பப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுங்க. சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாகவே தீர்ப்பீங்க. பணவரத்து இருக்கும். திறமையான செயல்களால புகழும் அந்தஸ்தும் உயர காண்பீங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். பயணங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக பணிகள்ல நாட்டமும் செலுத்துவீங்க. தங்களது பொருட்களை கவனமா பாதுகாத்து கொள்வது நல்லது. வாகனங்கள்ல செல்லும் போது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் வாகன லாபம் உருவாகலாம். அதே நேரம் தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவைங்க. எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கௌரவம் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு இருக்கணுங்க. வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும். அதே சமயம் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனதில் ஒரு விதமான கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே போல் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம்.
ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்து சிலர் சண்டை போடுவாங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டி இருக்கத்தான் செய்யும். வீண் வார்த்தைகளை பேசுறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நேரிடலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மேல் அதிகாரிகளிடமும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். பெண்களுக்கு மனக்கவலை உண்டாகுங்க. அதே சமயம் வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலையுமே கவனமாக செயல்படுவது அவசியம். கலைத்துறையினருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சக கலைஞர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம். கலைப்பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்க செய்யும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் இருப்பை மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம். புதிய யுத்திகளை கையாண்டு அசத்துவீங்க. முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம். மாணவர்களுக்கு உடல் சோர்வு உண்டாக பெறுவீங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது, படிப்பில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்ப்புகள் விலகும். வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். இருந்தாலும் பெரிய அளவில் எவ்வித பாதிப்பும் கிடையாதுங்க. அதே சமயம் துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கிறதன் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம். திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கவும் செய்யலாம். திருமண முயற்சிகள் கைகூடுங்க. பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்க பெறுவீங்க. அதே போல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. வழக்குகளில் சுமூக முடிவுகள் வந்து சேரலாம். வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும். பணவரத்தும் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால் முன்னேற்றத்தையும் அடைவீங்க. அதே சமயம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க. பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். வீண் செலவு, உடல்நல பாதிப்பு ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாயிருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கணும்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய தங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கவும் செய்யும். பிள்ளைகளினுடைய தேவையை இந்த நேரத்தில் நீங்கள் பூர்த்தி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. அவர்கள் தங்களை மதிக்கிறது மனதுக்கு இதமளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்குங்க. எதுலேயுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவையும் உண்டாக பெறுவீங்க. எல்லா நற்பலன்களும் வந்து சேருங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபமும் கிடைக்க பெறுவீங்க. தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கலாம்.
வியாபாரம் செய்கிறவங்க சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாங்க. வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்களும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம். கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுக்கிறது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கிறதும் நல்லது. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். பெண்கள் எதிலையுமே மிகவும் கவனமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது அவசியங்க. விளையாட்டுக்களில் ஈடுபடும் போது கவனமாய் இருக்க பாருங்க. மனதில் சில நேரங்களில் வீண் குழப்பங்கள் உண்டாகத்தான் செய்யும். தங்களிடம் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி சிலர் வரவும் செய்வாங்க.